பார்ட்டி வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ் வாண்ட்ஸ் டு ரூல் த ஸ்டேட் அப்படின்னு நேற்றைக்கு தாவேகா குறித்து நீங்கள் தமிழ் தளத்துக்கான நேர்காணலில் பதிவு பண்ணியிருந்தீங்க. பார்ட்டி வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு கட்சியை போய் போராட்டத்துக்கு அழைப்புக்கு விடுத்திருக்கிறது அன்புமணி அவர்களுடைய பாமக கூப்பிட்டுருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இது வரைக்கும் யாரும் அப்படி கூப்பிட்டதில்லை. தாவேகாவை உள்ள அகாமடேட் பண்ணி போராட்டத்துக்கு நீங்களும் வாங்க காமன் கோலுக்கு அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கூப்பிடுறாங்க. அதில் தாவேகாக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு ரிசப்ஷன் அல்லது எங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக விஜயும் இருக்கிறார் என்கிற அதை காட்டுவதற்கு ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் விஜய் கார்டை எடுத்திருக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதுதான் ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது, தாவேகான்ற ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குன்றத குறிப்பாக திமுக பக்கம் அன்புமணி போகிறதில்ல, அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த பக்கம் அப்படி மொல்லமாக அவர் நகர்றாரு. அவர் அதுதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரே குஷியாக இருக்கும், நம்மளையும் கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கான ரெக்கக்னேஷன் எங்கேயுமே கிடைக்கல. ரெக்கக்னேஷன்றதே தேர்தல் கமிஷனோட ரெக்கக்னேஷன் மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கேயுமே இன்றைக்கி கிடைக்கலன்னும் போது அவர்கள் உங்களுக்கு இத்தகைய சம்பவங்களை ரொம்ப ருசிப்பார்கள். ஏன்னா டே 1 முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்குன்னு சொல்லியாச்சு. அப்போவே திரும்ப சொன்னார், இது நீங்கள் லாஸ்ட்டில் பூட்டி அறைகளுக்குள்ள சொல்லணும், ஏன் ஓப்பனாக சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போ அந்த ரிசப்ஷன் வர்றதுங்கிறது எங்களுடைய அணி பலமாகுதுங்கிறதுக்கான ஒரு நரேட்டிவ் செட் ஆகும். ஸோ அவங்க ஜீரோ பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க அவங்கள கொண்டு போய் இதை கூப்பிடுறாரு. ஒரு அரசியல் கட்சியாகவே யாரும் இது வரைக்கும் அவங்கள மனதளவில் அங்கீகரிக்கலை, அதுதான் உண்மை. தேர்தல் கமிஷனோட அங்கீகாரத்தை, சட்ட அங்கீகாரத்தை ஒதுக்கி வைங்க ஒரு பக்கமாக. அது ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அங்கீகாரன்றது அவங்களுக்கு இதுவாகும். மக்கள் மத்தியில், அரசியல் கட்சிகள் மத்தியில் வர வேண்டிய அந்த அங்கீகாரம் என்பது அவங்களுக்கு சுத்தமாக வரல. இப்போ 1996 30 வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தப்போ இமீடியட்டாக அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிது. 20 சீட்டு பார்லிமெண்ட்டு, 40 சீட்டு அசம்பிளிக்கு திமுக கொடுத்தது. அவங்களும் வெற்றி பெற்று வெற்றிகரமாக தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரெக்கக்னேஷனும் இவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ யாருமே அங்கீகரிக்காத ஒரு இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரங்கள் அவர்களுக்கு வரதுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இதில் லாபம் தாவேகாக்கு, பாமக என்ன லாபம் நமக்கு தெரியல. அவங்க இதை காமிச்சு இங்கே சீட்டு வாங்குறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் தும்முனாங்கனாலும் இருமுனாங்கனாலும் ஒரு கண் அசைஞ்சாங்கனாலும் புருவங்களை உயர்த்தினாங்கனாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது பாலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க விஜய்க்கு போய் அதை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்னன்றது நமக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதோட ஸ்டாண்டு என்னன்றது தெரியல. ஐ திங்க் அவங்க அதை ஆதரிச்சிருக்காரு. அவர் சாதிய வாரி கணக்கெடுப்பு வேணும்னு விஜய் பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க ஒன்றும் பெருசாக இதெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. திமுகவை எதெல்லாம் இரிட்டேட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் விஜய் செய்வார். அன்புமணி போராட்டத்தில் திமுகவை தான் திட்ட போறாருன்னும் போது நல்லா தெரியும். அதான் நான் சொல்கிறேன், திமுகவை எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணுமோ அந்தந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவர் எடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எனவே இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இஷ்யூவில் அவருக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, இதில் இன்னும் ஒரு விஷயம், அதாவது அன்புமணி தரப்பிலிருந்து சில மூவ்ஸ் போகிறதா சொல்லப்படுகிறது. நீங்களும் ராமதாஸ் ஐயாவும் ஒன்று சேர்றதுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு பாஜக அல்லது ஏடிஎம்கே தரப்பில் சில முயற்சிகள் அல்லது சில கான்வர்சேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணதாகவும் அதற்கு ரிட்டாலியேட் பண்ணுவதற்காக இதை காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள். நீங்களும் ராமதாஸ் ஐயாவும் சேரணும், யுனைடெட் பிஎம்கே வேணுங்கிற விஷயம், அதில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸ்குள்ளே வாங்கன்னு பிஜேபி தரப்பும் அதிமுக தரப்பும் சில முயற்சிகளை அன்புமணிட்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணதாகவும், அப்படி போகிறதுக்கு வழி இல்லைன்னு ரிட்டாலியேட் பண்ணி இப்படிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நான் உங்ககிட்டே வராமல் வேறு சீட் போயிடுவேன் என்று ஒரு ஆப்டிக்ஸ் காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இது ரொம்ப ஃபார்ஃபெச்சாக இருக்குது. இது ரொம்ப கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ளே போகுது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்றைக்கி விஜய் அங்கீகாரம் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் விஜய் கிட்ட போய் ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்க கட்சி நெருங்குதுன்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் உண்டு. ரெண்டாவது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட நம்பிக்கை இழந்தவர்கள் விஜய் கிட்ட போகிறாங்க. ஏன்னா அவங்க கையேறு நிலையில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் தூய்மை பணியாளர்கள், அவங்களோட போராட்டத்துக்கான ஆதரவு என்பது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட பெரிய அளவில் கிடைக்கல, துரதிருஷ்டவசமாக கிடைக்கல. இப்போ நம்ம பேசி போராடியவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆமாம், ரொம்ப மோசமான நிலைமை. அரசாங்கம் திமுக அரசு ரொம்ப மனிதாபிமானம் இல்லாமல் தான் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இருதயம் இல்லாமல் நடந்து கொள்கிறது என்பது உண்மை.
அதாவது எலெக்ஷன் டைமில் அவங்க வாக்கு வங்கி இல்லைன்றதுனால கவர்மெண்ட் வந்து அவங்கள அதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி யாருமே அவங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாக்கு வங்கி அரசியல் இல்லை. அவங்க எங்கே போனாங்க? அவங்கள ஆதரிக்கிறவங்க யார்? இடதுசாரிகள், விசிகா. கடைசியாக அவங்க எங்கே போய் விஜய், சீமான், இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடையாது. அவங்க அதை டே டு டேல அட்ரஸும் பண்ண முடியல. அப்போ அவங்க எங்கே போய் நின்னாங்க? விஜயை போய் பார்த்தாங்க. அவரும் அவங்கள அக்காமடேட் பண்ணார். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாமகவோட இந்த இஷ்யூவை வந்து விஜய் கிட்ட வந்து ஆதரவு கேட்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி, ஒவ்வொரு சமுதாய இயக்கம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால போதுமான அளவுக்கு அகாமடேட் பண்ண முடியாமல் போனவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி அதுதான். ஆமாம், அதுதான் உண்மை. அவர்கள் தான் நாங்கள் போய் நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எஸ். அதாவது எங்களுடைய இஷ்யூ ஒரு பேசுபொருளாக மாறணும்னா அவரை போய் மீட் பண்ணால் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நாங்கள் பேசுபொருளாக மாறோம். அப்சல்யூட்லி. அதாவது நம்முடைய நோக்கங்களுக்கான ஊடக ஒளிவெள்ளம் என்பது, இப்போ விஜய்க்கு ஒரு ஊடக ஒளிவெள்ளம் இருக்குது. நம்ம விஜய் கிட்ட போய் நிற்கும்போது அந்த மீடியா அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருது. இப்போ விஜய் கிட்ட போகலன்னா அந்த மீடியா அட்டென்ஷன், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கண்டுகொள்ள வேண்டிய அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் கிட்ட போகும்போது அந்த சில மணி துளிகள் வந்து அந்த அட்டென்ஷன் கிடைக்குது. அந்த மாதிரி தான் இதுவும். அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அது அதனுடைய அடுத்த கட்டமாக ஒருவேளை இஷ்யூ டிபேட் ஆனால் நமக்கு அதுதான் வேணுங்கிற இடத்துலேருந்து போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள், அதாவது இது இந்த இஷ்யூவே முதல் நாள் அதிமுக பொதுக்குழு நடந்து முடிஞ்சதும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிறவங்களை உள்ள அகாமடேட் பண்ணிக்கலாம், அவரே பண்ணுவாருங்கிறதுக்கு அடுத்த நாளே தாவைக்காவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் நடத்துகிறாரு. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது ரொம்ப ரேப்பிடாக நடக்கிற மாதிரி இருக்கே சார். ஏடிஎம்கே அகாமடேஷன் இல்லைன்னு அவங்க ஒரு வகையில் சிம்பாலிக்காக சொல்ல வராங்களா? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டே டு டே பேசிஸில் நயினாரையும் பாஜகவையுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. எப்படி? அதாவது பாஜக எதிர்ப்பில் தான் தாவேகா இருக்கு என்பதை அவங்க நிலைநிறுத்த விரும்புகிறாங்க, பொசிஷனிங். ஆனால் அது மோடி, அமித்ஷா இல்லை, நயினார் லெவலில் நிறுத்திக்கிறாங்க. இதிலிருந்துனா மோடி பேசுங்க, அமித்ஷா பேசுங்க, RSS பேசுங்க. கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு என்ன கொள்கை எதிர்த்து விஜய் பேசினாரு? கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் சொன்னது என்ன? 2024 பிப்ரவரியில் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அந்த கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் மக்களவை தேர்தல் வருது. நாடே வந்து கொந்தளிச்சு கிடக்குது. பிஜேபி வேணுமா வேணாமான்ற ஒரு பேசிக் கொஸ்டின் எந்திரிச்சு நிற்குது. கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியை விட ஆபத்தானவர், முக்கியமானவர். நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த தேர்தலையே பகிஷ்கரிச்சிங்க, புறக்கணிச்சிங்க. சரி, அதுக்கு பிறகு வந்து கொள்கை எதிரியை எடுத்து இன்னும் நீங்கள் பெருசாக பேசிட்டீங்க. அரசியல் எதிரியை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்களே ஒழிய கொள்கை எதிரியை வச்சு எங்கே போய் பேசுகிறீங்க? பாண்டிச்சேரியில் போய் பேசும்போது, புதுச்சேரியில் பேசும்போது என்ன பேசுகிறார் அவர்? ரங்கசாமி நல்லவர், ஆனால் ஒன்றிய அரசுன்ற பாஜகன்ற பெயரை கூட சொல்ல முடியல. ஒரு ஆளுநர், துணைநிலை ஆளுநர் மீது அவருடைய கண்ட்ரோலில் பல விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியல. அவருக்கு அதுவே தெரியல, விஷயமே தெரியாமல் தான் பேசுகிறாரு. மந்திரியை போட்டிருக்காங்க, 200 நாளாக மந்திரிக்கு இலாக்கா ஒதுக்கலன்றாரு. அது எந்த மந்திரின்னு சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். பாஜகவினுடைய பிஜேபி மந்திரி. சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக, போலீஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டது. ரங்கசாமி கிட்ட வந்து ஸ்டாலின் கற்றுக்கணுன்றாரு. நல்லது. எதை கற்றுக்கணும்? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது கொடுக்காதது அதை வச்சு தான் நீங்கள் எடை போடுவீங்களா? சரி, அங்கே போலீஸ் ரங்கசாமி கண்ட்ரோலில் தான் இருக்கா? போலீஸ் முதல்ல யார் கண்ட்ரோலில் இருக்குது? போலீஸுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறீங்க? உள்துறை அமைச்சர் நமசிவாயம், பிஜேபி. புதுச்சேரி போலீஸ் நேரடியாக ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது, அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி போலீஸை பாராட்டுறது மூலமாக அமித்ஷாவை தான் பாராட்டுறேன். இதை எந்த புரிதலுமே இல்லாமல் வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுறது இல்லாமல் எந்த இஷ்யூவில்? கொள்கை எதிரி விஷயத்தில். அப்போ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லை, எந்த புரிதலுமே உங்களுக்கு இல்லைன்றதான் உண்மை. இது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையின அமைச்சர், அவருக்கு இலாக்கா இல்லை என்பது உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பின் பாயிண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் சிறுபான்மையினர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஃபேப்ரிக் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் வாயவே திறக்கலைங்கிற. அது எப்படிங்க? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வாயை திறக்காமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி அரசியல் நடத்த முடியும்? எங்களோட பிரதான எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரியோட முக்கியமான விஷயங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம். அந்த ஒரு கட்சி தான் இன்றைக்கி களத்தில் நிற்குது. மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து களத்தில் போல ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே எவ்வளோ களத்தில் போல. திமுகவும் தோழமை கட்சிகளும் நீதிபதி சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் தீர்ப்பை எதிர்க்கிறாங்க. அதிமுக பிஜேபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றாங்க. இருபூரா பிளந்திருக்கு சமூகம். சீமான் எல்லாமே வந்து எதிர்க்கிறாங்க. கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பிஜேபி அந்த விஷயத்தில் வெளிப்படையாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீங்கள் அங்கே ஸ்டாண்ட் எடுக்காமல்
மௌனம் காப்பதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா மலையேற போனவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் போறாரு, போய் அரெஸ்ட் ஆகிறாரு. அப்ப as a பார்ட்டியா அவங்க இன்டெல்ஜ் ஆயிட்டாங்க வந்துருச்சு. நீங்க அட்லீஸ்ட் அரசியல் எதிரி கொள்கை எதிரிக்கும் சண்டைனா நான் பீப்பிளினுடைய வாய்ஸா பேசுறேன்னாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருந்தேன். ஆனா அது மௌனமா இருப்பது தான் சரி. அது ஒரு அது ஸ்ட்ராட்டஜி இல்ல டாக்டிக்ஸ் இப்படி சொல்லிட முடியாது. நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ்ன்ற மாதிரி இல்ல ஆயிடுது. அப்ப நீங்க பதட்டீங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. இது எவ்வளவு நாளைக்கு இந்த வேஷம் உங்களால கட்ட முடியும்? திருப்பரங்குன்றம் இஷ்யூல நவ் யூ ஆர் எக்ஸ்போஸ் தரவுலி. சும்மா நீங்க வந்து இவங்க தான் காரணம், யாரு காரணம்ன்றது இஷ்யூ இல்லை. உங்க ஸ்டாண்ட் என்ன? திமுக தான் அதுக்கு காரணம்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க நேற்று அவர் நிர்மல்குமார் சொல்றாரு. திமுக அதை வந்து திட்டமிட்டு ஹேண்டில் இஷ்யூ அது இல்லை. திமுக சரியா ஹேண்டில் பண்ணிச்சா தப்பா ஹேண்டில் பண்ணிச்சான்றது இஷ்யூ இல்லை. உங்க ஸ்டாண்ட் என்ன? அந்த இடத்துல காலகாலமா ஏத்துற இடத்துல தான் ஏற்றணுமா, அல்லது இப்போ இவங்க சொல்கிற இடத்துல ஏற்றணும்னு ஜஸ்டிஸ் சாமிநாதன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? சரி, இம்பீச்மெண்ட்டில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? பார்லிமெண்ட்ல whole society is completely polarized. Everyone is forced to take a standங்கிற நிலைக்கு போயாச்சு. Now you don't have the luxury of not taking a stand. அதாவது இந்த இஷ்யூல நிலைப்பாடு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸாக்ட்லி நீங்க ஒரு அரசியல் கட்சியா இந்த விஷயத்துல திருப்பரங்குன்ற இஷ்யூல நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கக்கூடிய சொகுசு உங்களுக்கு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் நாட் டேக்கிங் எ ஸ்டாண்ட். பக்கத்து ஸ்டேட் இஷ்யூனா கூட பரவாயில்ல, அது ஏதோ பண்ணிட்டு கரெக்ட். பக்கத்து ஸ்டேட் இஷ்யூல ஏதோ எவனோ எக்கட கட்டு போறான்ல. நம்ம மாநிலம் திமுக மாற்று தாவேக்கான்ற. அப்ப இந்த இஷ்யூல நீ ஸ்டாண்ட் எடுக்காம எப்படி இருப்ப? கொள்கை எதிரி பாஜகன்ற அட் டைம்ல ரெண்டு பேரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இப்படியே சொல்றேன், பிஜேபி தான் எங்களுக்கு எதிரி. அங்க வந்து திருப்பரங்குன்றம் விஷயம்ல நல்லா இருக்க மாநிலத்தை நாசம் பண்ணுது பிஜேபி. மோகன் பகவத்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிபதியோட தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போகணும். இதை வெறுமனே வந்து நீதிமன்ற தீர்ப்புன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. தீபம் ஏற்றினாலும் ஏற்றாட்டியும் நம்ம இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் அணுகணும். பிஜேபியோட ஸ்டாண்டை நாங்கள் ஏற்றுக்கல. அவர்கள் சமூகத்தை இருகூறாக பிளக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தன் கடமையிலிருந்து திமுக தவறி இருக்கிறது. திமுக நாடகம் ஆடுகிறது. பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல்ன்ற மாதிரி திமுக நாடகமாக அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீ விலாவாரியாக பேசியிருக்கணும். நீ வாயை திறக்கலையே. எத்தனை நாளைக்கு இப்படி பம்மி பதுங்கி நீங்கள் ஓடுவீங்க? ரொம்ப நாள். அதாவது ஒரு மனிதன் 2 படகுகளில் நீண்ட நாள் பயணம் செய்ய முடியும். முதல்ல பயணமே செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் இப்போ விஜய் அவர்கள் ஈரோட்டில் கூட்டம் சரளை அப்படிங்கிற இடத்துலன்னு செங்கோட்டையன் அவர்கள் 18ஆம் தேதி அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. பாண்டி 72 நாட்கள் கழித்து பாண்டிச்சேரிக்கு போனது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அங்கே லோக்கல் இஷ்யூஸு ஒரு 3 நிமிஷங்கிறது தான். ஓவரால் 12 மினிட்ஸ் பேசியிருந்தாலும் லோக்கல் இஷ்யூஸுங்கிறது ரொம்ப கன்ஃபைன்டாக பேசினாருங்கிற இடத்துக்கு வருது. எப்படி சார் பேக் டு, ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் அவர் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போயிடுறாரு. ஸோ என்னைக்கு போகிறாரு? கிறிஸ்மஸ்க்கு 1 or 2 days முன்னாடி மலேசியாவில் ஆடியோ லான்ச் இருக்குது ஜனநாயகன். ஸோ அதுக்கு அவர் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஏறத்தாழ இந்த இயரினுடைய கடைசி கூட்டம்ங்கிற மாதிரி இருக்கும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா லாஸ்ட் லீக்ல இருக்கிறீங்க. ஒரு 90 to 100 டேஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு இருக்கிறதே அவ்வளோ நாள் தான்னும் போது நீங்கள் இப்போ இதுக்கப்புறம் விடுபட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் போகணும், மாவட்டத்தை தாண்டி இதுக்கெல்லாம் போகணுங்கிறது இருக்குது. இப்போ ஈரோட்டில் அவங்க கேட்டிருக்கிறதே மொத்த மாவட்டத்துக்கும் ஒரு ரிட்டர்ன் போகிறதுக்கு பதிலாக 2 பாயிண்ட்டாக பிரிச்சிருக்கலாம்ல. 75,000 பேர்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அகைன் ஒரு ஹெர்குலியன் டாஸ்காக இருக்கும். அதில் 75,000 பேர்லாம் மேசிவ் க்ரௌடுங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து திண்டாடிடும். ஃபஸ்ட் அந்த 75,000 காட்டி தான் இவ்வளோ பேருக்கு இந்த இடம் பத்தாதுன்னு போலீஸே அதை இந்த கவுண்ட்டுக்கு இது இந்த இடம்ல வேற இடம் பாருங்கன்னு அனுப்பி ரிஜெக்ட் பண்ணது காரணமே அவங்க கொடுத்த நம்பர் தான். ஸோ அப்போ இப்படி ஒரு ஹெர்குலியன் டாஸ்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு எக்யூப் ஆகிருக்கிறீங்க செய்யறதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இனிமேல் விஜயோட பப்ளிக் மீட்டிங் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு பெரிய ஹெட்டேக். அட் த சேம் டைம் விஜய் கட்சியோட உரிமையை அரசு மறுக்க முடியாது. கூட்டம் நடத்துகிற உரிமையை, பேசுகிற உரிமையை. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற எப்படி அவங்க பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்கன்றதான் சேலஞ்சு. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு காரணத்தை சொல்லி கூட்டத்தை அவருக்கு தடை பண்ணிடலாம். 4 கூட்டம் கேட்டார்னா 2 கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதியை கொடுத்து எப்படியோ சமாளிச்சிடலாம். எலெக்ஷன் வருது. மார்ச், ஏப்ரல் மேலே எலெக்ஷன் கடைசி ஒரு 2 weeks 15 days ஆர் 3 weeks. அந்த 3 weeksல எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டிலேருந்து தேசிய அளவில் எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்பயும் விஜய்க்கு கூட்டம் கூட நிறையா. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அப்போ இன்ஃபேக்ட் அப்போ வந்து சாலை மார்க்கமாக கூட ரோட் ஷோஸ் கூட வந்து நடக்கும். ஸ்டாலினுக்கு ரோட் ஷோ நடக்கும்போது விஜய்க்கு நீ மறுக்க முடியாது. எடப்பாடிக்கு ரோட் ஷோ நடக்கும்போது விஜய்க்கு மறுக்க முடியாது. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க?
அல்லது பப்ளிக் ரேலிஸே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஓவரால் எஸ்ஓபிஸ் எப்போ வரும், எஸ்ஓபிஸ் எப்படி இப்போ என்ன மாதிரி வரப்போகுது, என்ன சிக்கல் இருக்குது. ஸோ தெர் ஆர் ஹோல் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இன்வால்வ்டு. சி ஹேண்ட்லிங் தாவேக்கா வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய தலைவர். இப்போ நீங்கள் அந்த புதுச்சேரியில் அந்த லேடி ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஈஷா சிங்கா, அதுதான் வந்து எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட மென்டாலிட்டியாக இருக்கும். எனி அன்டுவர்ட் இன்சிடென்ட் இன் மை ஏரியா, மை டிஸ்ட்ரிக்ட், ஈவன் ஒன் டெத் will be a death knell for my career after கரூருக்கு பிறகு என்னோட ஏரியாவில் ஒரே ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தனா கூட that will be the death knell. ஏன்னா அவங்க பியூரோக்ரஸிக்குள்ளே அந்த விஷயங்கள் பாஸ் ஆனாயிருக்கும். அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ள போயிருக்கும். ஏன்னா அங்கே இப்போ கடைசியில் மாட்டி நிற்கிறது யார்? ஈரோடு எஸ்பியும் கலெக்டரும். சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி we heard that சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி இஸ் ஆக்சுவலி கிரில்லிங் தம். எப்படி நீ பர்மிஷன் கொடுத்தேன்? இட்ஸ் a black mark. ஈரோடு கரூர் எஸ்பிக்கும் கரூர் கலெக்டருக்கும் தட்ஸ் அ பிளாக் மார்க் இன் தர் கரியர். 41 பேர் ஒரு பப்ளிக் ரேலியில் செத்துருக்கான். அன்ஹர்ட் ஆஃப் இன் இண்டியன் ஹிஸ்ட்ரி. ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் செத்துருக்கான். ஃப்ரீ பாய்ஸ் வாங்குறதுக்கு செத்துருக்கான் இலவசங்களை. பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி செத்ததெல்லாம் கிடையாது. மேபி 1 or 2 இயர் தேர் இருக்கலாம். மேசிவாக இந்த மாதிரி ஆனது கிடையாது. ஸ்டாம்பீட் ஆனது கிடையாது. தட்ஸ் அன் அன்ரூலி, மோஸ்ட் அன்ரூலி டிஃப்ரெண்ட் ப்ரீட் ஆஃப் க்ரௌட் அது. அப்போ you just see that palpable tension of that lady officer ஈஷா சிங் புதுச்சேரியில். அதுதான் வந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, that will be their mentality, that will be their attitude. அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு எஸ்பி ஆஃபீஸர், யங் ஆஃபீஸர் இந்த early 30s டிஜி ரேங்க் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புள்ள ஒரு ஆஃபீஸருக்கு சிங்கிள் டெத் ஆஃப் ஸ்டாம்பீட், ஈவன் இஃப் இட் இஸ் அ நேச்சுரல் டெத், அது வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒரே குறி அப்போ இதை பிளாக் பண்ணணும். they will go to any end. நடந்தால் தானே கூட்டம் நடத்தி ஒன்று கிழிக்க போகிறதில்ல. நீங்கள் வேறு எங்கன்னா போய் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிக்கோங்க, வேணான்ட்டுருவாங்க. இங்கே போய்டு என் ஊரில் வச்சுக்காது நீ தான். அப்படி தான் ஆட்டிடியூட் ஆஃப் எனி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த ரெஸ்பெக்டிவ் ஜோன்ஸ் இருக்கும். நவ் எலெக்ஷனில் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இட்ஸ் அ ஃப்ரீ ஒன். ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 தலைவர்கள் வந்து பேசுவாங்க. அட்லீஸ்ட் 5 லீடர்ஸ் அது ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் பேசுவாங்க. மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி பந்தோபஸ்தை ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ தேர் மஸ்ட் பி அ ஸ்ட்ராங் எஸ்ஓபிஸ். த கவர்மெண்ட் ஷுட் இனிஷியேட் அ டயலாக் வித் விஜய் சொன்னாலே அவங்க கட்சிக்காரன் ஏற்றுப்பானா என்னன்னு தெரியாது. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இவ்வளோ நடந்த பிறகு கூச்சமே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் போய் வந்து புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்டாங்கன்னும் போது ஒரு பர்சன் கூட உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி இல்லையா? ஆனால் சார், இங்கேருந்து ஒரு ஈசிஆரில் காரில் தான் போகிறாரு. ஒரு பெரிய மாபு ஒரு பெரிய தொண்டர்கள் இங்கேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே உள்ள வரைக்கும் போன மாதிரி தெரியல. அப்போ அது அந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். புதுச்சேரியில் வந்துங்க ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு எந்த மரியாதையும் கிடையாது. சினிமாக்காரங்க கட்சிகளாம் எந்த இதுவுமே கிடையாது. காங்கிரஸ் 60 வருஷமாக தமிழ்நாட்டிலேருந்து சேஸ்டாவே. பட் அங்கே 5 வருஷம் முன்னால் வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அவங்க கிரண் பேடியோட ஏறத்தாழ டெய்லி சண்டை. இன்னைக்கு ரன்னிங் பேட்டில் அவருக்கு போய் ரோட்லலாம் ராஜ்நிவாஸ் ரோட்லேயே உட்காந்தார் அவர். அந்த ரீப்ளேஸ் பண்ணுறது பிஜேபி தான் வருது. நேஷ்னல் பார்ட்டி தான் அங்கே காங்கிரஸ்ன்ற ஒரு நேஷ்னல் பார்ட்டியை ரீப்ளேஸ் பண்ணுது. ஒரு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஎம்கேவோ இத்தனைக்கும் 1 year பாப்புலேஷன் அதிகம். மக்கள் அங்கே வேறு, கம்ப்ளீட்லி அங்கே டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே விஜய்க்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் கூட ஒரு செல்வாக்கு இருக்கலாம். புதுச்சேரியில் ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் இவ்வளோ பேசுகிறார். எம்ஜிஆர் 74 அந்த கவர்மெண்ட் வந்து 3 மாதத்தில் கவுந்தது. அதை விட முக்கியமாக ஒன்று எம்ஜிஆரை பற்றி அவர் பேசியிருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும். 79 எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து 72 74 அங்கே ஒரு கவர்மெண்ட் வந்து 3 மாதத்தில் கவுந்து போச்சு. அது ரொம்ப சகஜம். அங்கே வந்து ஒரு ஃபுல் 5 years கவர்மெண்ட் எல்லாம் அச்சீவ் பண்ணதுன்றது ஆஃப்டர் 90s தான் அங்கே சாத்தியமாச்சு. அதுக்கு முன்னால் 3 months 4 months 6 monthsல கவுந்துரும். 1 year 2 years ரூல் தான். அதிகப்படியானது பிரசிடென்ட் ரூல் தான். அது இட்ஸ் a different political situation. அங்கே 79 when எம்ஜிஆர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர், அவரோட ஃபர்ஸ்ட் டென்யூரில் டிஸ்மிஸலுக்கு முன்னால் 80 டிஸ்மிஸ்டு புதுச்சேரியை தமிழ்நாடோட சேர்த்தணும்னு புதுச்சேரியில் ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசினார். அதுக்கு பிறகு தேர் ஆர் பிக் ரயாட்ஸ் இன் புதுச்சேரி. 3 நாள் தமிழ்நாடு புதுச்சேரி ரோட் டிராஃபிக்கே க்ளோஸ்டுங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் புதுச்சேரிக்கு போல. சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக வந்தது. எம்ஜிஆர் 79 வந்து அங்கே வந்து புதுச்சேரியை வந்து தமிழ்நாட்டோட அனெக்ஸ் பண்ணணும், இணைச்சணும்னு ஒரு கூட்டத்தில் பேசிட்டார். பேசினோன்னா அங்கே பெரிய கலவரம் வெடிச்சு 2 நாளோ 3 நாளோ அங்கே வந்து தேர் வேர் பிக் ரயாட்ஸ். அஃப்கோர்ஸ் 45-46 years ஓடி போச்சு. அது சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து தான் அதை அடக்குச்சு. அதுக்கு பிறகு ஃபார் அ வெரி லாங் டைம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அங்கே போவே இல்லை பப்ளிக் மீட்டிங்ஸ் பேசுறதுக்கு.
ஸோ அங்கே வந்து இவர் எம்ஜிஆரை போய் இன்வோக் பண்ணுறதும் அங்கே போய் திமுக திட்டுறதும் விஜய் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வீக்காக இருக்குது. ஜீரோ பாலிட்டிக்ஸால் வரக்கூடிய விலை இது. திஸ் ஷோஸ் த பேங்க்ரப்சி ஆஃப் தர் பாலிட்டிக்ஸ். அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் ஏறத்தாழ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்டிஏனுடைய ஃபேஸ். ஏன்னா நயினார் இப்போ அவருக்கு சபார்டினேட் ரோலில் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கோயலிஷன்ஸில் யார் வரணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தரப்பில் சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. அப்போ அமித்ஷா ஃபைனல் கால் எடுக்க மாட்டார்? இல்லை, அமித்ஷா தான் சார் எடுப்பார். இது யாரோ விவரம் தெரியாதவர்கள் பேசுகிறாங்க நினைக்கிறேன். இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க நல்லா. இவங்களோட கிரிப் வந்து அங்கே இருக்குது, அமித்ஷா கிட்ட தான் இருக்குது. ஏன்னா 2-10 days ஆகுது இன்னைக்கு வரைக்கும். அது அந்த 2 கட்சி கூட்டணியாகத்தான் இருக்கிறது. ஆமாம் சார், 8 மாதம் ஓடி போச்சு சார். ஒரு கட்சி கூட உள்ளே வரல, இருந்தவனும் வெளில போயிட்டான். ஒரே ப்ராமினென்ட் பொட்டன்ஷியல் அலையாக இருந்தது பாமக. அது அன்பிலீவபிள் ஃபைட்டில் ஓடிட்டு இருக்குது. அது எங்கே போய் முடியும்னே தெரியல. போட்டி போராட்டங்கள் எல்லாமே அப்பா புள்ள சண்டை, பிள்ளைக்கு எதிராக அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பையன் சோத்தில் விஷம் வச்சிருவான், நான் சோத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால் இன்னொருத்தரை சாப்பிட சொல்கிறாங்க. இன்னொருத்தர் எதுக்கு சாப்பிடணும், நானே செத்துறேன் அப்பா டைலாக் விடுறாரு. ஸோ யாருமே கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் அப்பா மகன் சண்டை இப்போ நடுத்தரில் சந்தி சிரித்து அவலத்தின் புதிய சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. எலெக்ஷன் டைமில் அவங்க இதை விளையாடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தர் ஓட் பேங்க் இஸ் டெப்ளீட்டடு. ஸோ என்டிஏ அலைன்ஸ் டேக் ஆஃப் ஆவலன்றது தான் உண்மை. என்டிஏ இஸ் இன் ஷாம்பிள்ஸ். பாமக விட்டிங்கன்னா அங்கே இருக்குது பூரா லெட்டர் பேட் பார்ட்டிஸு. பாமக அட்லீஸ்ட் ஒரு 40 கான்ஸ்டுவன்சிஸ் சேஃப்லி வி கேன் சே ஒரு 10% ஓட்ஸ் அங்கே வச்சுருக்காங்க 1 year பெல்ட்டில். நவ் தட் இஸ் ரூயின்டு. they are going to swingங்கிற இடம் வரும். கொலாப்ஸ். அது வந்து ஸ்கேட்டர்டு, அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப தாமதமாகுது. ஒரு வேளை ஒரு இணைப்பதற்கு அல்லது மறுபடியும் இதாகிறதுக்கு ஏற்பாடுனாலும் நீங்கள் டைம் ரொம்ப அப்படி ஒரு வேளை இணைப்பு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா தி ஸ்கேர்ஸ் ஆர் வெரி டீப் அண்ட் த டிவிஷன் இஸ் வெரி மச் டீப்பனிங் அப்படின்றாங்க. அது ரொம்ப ஆழமான வடுவாக மாறிடுச்சு. ஒரு தேர்தல் கழிச்சு வேணால் அப்பா மகன் காம்ப்ரமைஸ் வரலாமே, 26 காம்ப்ரமைஸுக்கு அறவே சாத்தியம் இல்லைன்னு தான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஈவன் தட் அமித்ஷா ஆல்சோ நோஸ் இட்ன்றாங்க வெரி வெல். எடப்பாடி ஆல்சோ நோஸ் இட் வெரி. அவங்க லெவலில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு டைம் குருமூர்த்தி போனதுக்கு பிறகு அவரோட பிஹேவியர் ரொம்ப ஆடாக இருந்ததுங்க. குருமூர்த்தி வந்துட்டு போன பிறகு அவங்கள ஒரு பெட்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். காம்ப்ரமைஸுக்கு வரவங்க சொல்கிற காம்ப்ரமைஸை நீ ஏற்றுக்காமல் இருக்கலாம், வந்தவங்களையும் அவர் இழிவுபடுத்திட்டார். 16 பேர் பஞ்சாயத்து வந்தாங்கன்னு ரொம்ப தப்பாக பேசிட்டார். அப்புறம் ஜட்ஜு அதையும் அவர் வந்து ஏற்றுக்கல. ஸோ இனிமேல் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது அமித்ஷா லெவலில் எடப்பாடி லெவலில் தெரிஞ்சிருக்கும். அஸ்யூமிங் தட் ஒரு காம்ப்ரமைஸ் வருது, ஒரு கற்பனை தான் அது, வாய்ப்பு 99% இல்லை, 1% வச்சுக்கோங்களேன். எந்த விஷயத்துலையுமே நம்ம நினைப்பதற்கு எதிராக போகலை. அந்த 1% காம்ப்ரமைஸ் படி பார்த்தீங்கன்னா ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகலாம். பட் வாய்ப்பு குறைவு. எனக்கு தெரிஞ்சு இட் ஹஸ் கிராஸ்ட் பியாண்ட் லிமிட்ஸ். ஏன்னாங்க போய் பிள்ளைக்கு எதிராக அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீ என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற, அதோட லாஜிக்கல் என்னன்னா பிள்ளைய தூக்கி உள்ள வைப்பான், போகலாம். கன்விக்ஷன் கூட ரெண்டாவது இமீடியட்டாக இஃப் தே வாண்ட். அமித்ஷா வாண்ட்ஸ் வெரி வெல் டெல்லி போலீஸ் கேன் அரெஸ்ட் அண்ட் அன்புமணி கேன் பி இன் பார்ஸ். யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னே தெரியாமல் ரெட்டாலைக்கு லஞ்சம் கொடுத்தா டிடிவி தினகரன் இருந்தார்ல. அப்புறம் வந்து சோத்துல விஷத்தை வச்சிருவான்னு பேசுறது. ஸோ யாருமே கற்பனை கூட பண்ண முடியாத அவலங்களை அப்பா மகன் சண்டை வந்து அவங்களுடைய ஓட் பேங்க்குக்கு அந்த ஒரு அசூயை கிரியேட் வந்துடுச்சு. அந்த ஓட் பேங்க் அவங்க கிட்ட 2 பேரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. எலெக்ஷனை வச்சுட்டு இந்த சண்டை வந்து நாளைக்கு ஒன்று சேர்ந்தா கூட பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த ஓட் பேங்கை வச்சு தான் நீங்கள் பேரம் பேசுகிறீங்க, அதிமுககிட்டையும் திமுககிட்டையும். அந்த பேரம் பேசுகிற வலிமையை நீங்களே வந்து அழிச்சுக்கிட்டீங்க. உண்மைங்க, அப்பா மகன் 2 பேரும் வந்து பாமகக்கு கொள்ளி வச்சுட்டாங்க. அது மட்டும் உண்மை. அதில் ஏன்னா அவர் சொன்னார்ல, ஆமாம், அன்புமணி ஒரு காலையும் சௌமியா ஒரு காலையும் பிடிச்சிட்டு அழுதாங்க, அதிமுகவோட கூட்டணி போனால் சிபிஐ அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு என் மகன் சொன்னான். ஒரு மகன் அப்பா கிட்ட பேசுகிற பேச்சா இது அப்படின்லாம் பேசினார். மறுநாள் காலையில் பார்த்தா பாரத் மாதாக்கு ஜொய்யன் வந்து அவனும் உள்ளே உக்காந்தான். ஏடிஎம்கே தான் நேச்சுரலே, பிஜேபியோட போனதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் மகன் வந்து பிஜேபியோட போகலன்னா எனக்கு கொல்லி வச்சுருவாங்கன்னா. இப்போ என்னாச்சு, அப்பா புள்ள 2 பேர் சேர்ந்து பாமக கொல்லி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். சொன்ன மாதிரி ஓட் பேங்க் வந்து அசூயையாக மாறி இருக்கும். ஏங்க இதை பார்க்குற ஓரளவு காமன் சென்ஸ் உள்ள ஒரு 1 year யங்ஸ்டர்ஸ் அவங்க உங்களுக்கு 2 பேருக்கு ஓட்டு போடுவானா? இவன் 2 பேரும் வேணான்ற முடிவுக்கு தான் வருவான். அப்பாவும் வேணாம், பிள்ளையும் வேணாம். ஏன்னா நீங்கள் பேசிக்காமல் 2 பேருக்கு என்ன சண்டைன்றது இது வரைக்கும் காரணம் இல்லை. அந்த காரணத்தை வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும்.
அதனால் வந்து ஷேடோ பாக்ஸிங்கில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஓட் பேங்க் டெப்ளீட்டட். இவர் ஜிகே மணியை டார்கெட் பண்ணுறது, அவர் திரும்ப அன்புமணி பண்ணுறது. அப்புறம் வந்து ராமதாஸோட பர்சனல் லைஃப்பை பற்றி வெளியில் அவ்வளோ டீட்டெயில்ஸை யார் வெளியில் எடுத்து விட்டா? அது வந்து ஃபைட் டு த ஃபினிஷ்னு போயிடுச்சுல. சி யூ ஹவ் கிராஸ்ட் அ லிமிட். இல்லை பர்சனல் இஷ்யூஸ் எடுத்து வச்சு அன்புமணிக்கு சாதகமாக டிவியில் யூடியூப்லலாம் பேசினவங்களாம் யாரோட ஆசீர்வாதத்தில் பண்ணாங்க? அது அன்புமணி எப்படி மதிப்பார்? அந்த லக்ஷ்மண் ரேகா அப்படிங்கிறது லக்ஷ்மண் ரேகா தாண்டிட்டீங்க. என்ன பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன பிரச்சனைன்னு இன்ன வரைக்கும் சொல்ல முடியல ரெண்டு பேராலையும். ஏன்னா சொன்னால் அது ரொம்ப அவலமானதாக இருக்கும். அப்போ இது காமன் அவங்க ஓட் பேங்க்குக்கு தெரியும்ல. ஸோ தே செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன், அது ஹராக்கரி, பொலிட்டிக்கல் சூசைடு. அது அவ்வளோதான். ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இந்த February 2nd வீக்கில் 6 ராஜ்யசபாவுக்கான எலெக்ஷன்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து 6. அதில் ஏடிஎம் கிட்ட 2 இருக்குது. இப்போ இதில் ஏற்கனவே இவங்க கொடுத்து தான் வாசன் இருந்தார், அவரோட டென்யூர் முடியுது. அன்புமணியும் கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரேமலதா டேட்டு போடாமல் கொடுத்து ஏமாத்திட்டீங்க, கொடுத்துருங்கிறாங்க. இதில் எடப்பாடி அவர்கள் அதை ஒரு கார்டாக வச்சும் அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கா? இந்த தடவை வாய்ப்பு இருக்குது. ஒரு சீட்டை யாருக்காவது கொடுத்து இழுக்க பார்ப்பாரு. அது அவங்களும் பார்ப்பாங்க. திமுகவும் அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு 4 இருக்குது கையில். அவங்களுக்கு 4 இருக்குது கையில். ஸோ தே ஆர் கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு இந்த தடவை யாரையும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கணும்னா தேமுதிக தான் கொடுக்கணும். ஸோ தேமுதிகவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இங்கே கொடுத்து அசம்பிளியில் குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் திமுக இருக்குது ராஜ்யசபாவில். ஸோ அசம்பிளியில் வந்து அவங்கள ரொம்ப குறைக்க சொல்லி அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே அது ஒரு துருப்பு சீட்டாக, குறிப்பாக ஏடிஎம்கே அதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி, ஏன்னா அசம்பிளியும் பக்கத்தில் வரதால இந்த தடவை தள்ளிப்பட முடியாது. 28 கொடுக்குறேன்னு தள்ளிப்பட முடியாது. கொடுத்து அகாமடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டி கட்சிகளுக்கு இது வந்து ஜாக்பாட் காலம். இதை வச்சு அவங்கள அப்போசிஷன் திமுக அண்ணா திமுகவை ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா கன்வின்ஸ் பண்ணலாம். நம்ம மிரட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது. கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கான காரியத்தை சாதிச்சுக்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. கொடுக்க முடியலன்னா அதை கொடுங்க, இதை கொடுக்க முடியல அதையாவது கொடுங்க. இது சேஃப் ரூட். அது ஒரு தட்ஸ் அ சேஃப் ரூட் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2-3 எலெக்ஷன்ஸாக தான் அந்த +1ங்கிற இதுவே வருது, அந்த கான்செப்டே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் தேமுதிகவுக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அன்புமணிக்கும் 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. 2 பேரை யார் அகாமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு. பட் ஸ்டில் இந்த பெரிய பார்ட்டிஸ் இவங்களில் யார் வந்தால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற கேல்குலேஷன், அது அந்த கேல்குலேஷன் தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஆமாம், பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். ஐஓயுவை நோக்கி இவங்க நகர்றாங்களா அல்லது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியாக ஒரு ஃபார்மேஷனை யார் உருவாக்க போகிறா? சீமானவர்கள் அவர் தனியாக அவருடைய ட்ராக்கில் இருக்காருன்னும் போது இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, யார் யார் என்ன தவறுகள் பண்ணி எதிராளிக்கு அது லாபமாக போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி. நன்றி சார்.